அரசியலில் நான் கிங் மேக்கராக இருக்க விருப்பமில்லை என்றும் எம்ஜிஆர், கருணாநிதி, ஜெயலலிதா தான் என் ரோல் மாடல் என்று தமிழக சட்டப்பேரவை தேர்தல் குறித்து ஆங்கில செய்தி சேனலான NDTV உடனான உரையாடலில் தவேக தலைவர் விஜய் கூறியுள்ளார். ஆங்கில செய்தி சேனலான NDTV நடத்திய அரசியல் மாநாட்டின் ஒரு பகுதியாக அந்நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி ராகுல் கன்வால் உள்ளிட்டோர் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயை நேரில் சந்தித்து உரையாடினர். கேமரா ஒளிப்பதிவு இல்லாமல் நடைபெற்ற இந்த உரையாடலின் போது NDTV குழுவுடன் விஜய் பேசியது குறித்த விவரங்கள் வெளியாகியுள்ளன. அதன்படி அரசியலுக்கு வர வேண்டும் என்று நீண்ட காலமாகவே திட்டமிட்டு வந்ததாகவும் இது திடீர் முடிவு இல்லை என்றும் விஜய் தெரிவித்துள்ளார். அரசியலில் எம்ஜிஆர், கருணாநிதி, ஜெயலலிதா ஆகியோர்தான் எனக்கு ரோல் மாடல் என்றும் 33 வருட திரை வாழ்க்கையை விட்டு வருவது அவ்வளவு எளிதான ஒன்று கிடையாது என்றும் அவர் கூறியுள்ளார். வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் தான் ஒரு கிங் மேக்கராக இல்லாமல் கிங்காக இருப்பேன் என்ற நம்பிக்கை உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். கரூர் சம்பவம் எதிர்பாராத நிகழ்வு என்றும் அந்த துயர நிகழ்வு தன்னை இன்று வரை மிகவும் பாதித்து வருகிறது என்றும் கூறிய விஜய், நடந்ததை புரிந்து கொள்ள அதிக நேரம் தேவைப்பட்டதால் தான் உடனடியாக பதிலளிக்கவில்லை எனவும் அதற்காக அது குறித்து பேசவே இல்லை என்று அர்த்தமில்லை எனவும் கூறியுள்ளார். தன்னுடைய ஜனநாயகன் படத்திற்கு பிரச்சனைகள், தடைகள் வரும் என்பதை தான் முன்பே அறிந்திருந்ததாக குறிப்பிட்ட விஜய், படத்தின் தயாரிப்பாளர் பாதிக்கப்பட்டிருப்பது வருத்தமளிப்பதாகவும் கூறியிருக்கிறார். அரசியலில் இறங்கினால் திரை வாழ்க்கை பாதிக்கப்படும் என்பதை நன்கு அறிந்திருப்பதாகவும் அதற்காக முன்னதாகவே மனதளவில் தயார்படுத்திக் கொண்டதாகவும் விஜய் தெரிவித்திருக்கிறார். தான் ஏன் இங்கு இருக்கிறேன் என்பதில் எந்த குழப்பமும் இல்லை எனவும் முடிவு எடுத்து சினிமாவை விட்டு வந்துவிட்டதாகவும் இனி அரசியல்தான் தன் எதிர்காலம் எனவும் விஜய் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். தேர்தலில் வெற்றி பெறும் எண்ணத்துடன் அரசியலுக்கு வந்துள்ளதாக கூறிய விஜய், தன் ரசிகர்கள் அரசியல் களப்பணியாளர்களாக மாறுவார்கள் என்றும் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தன்னுடைய அரசியல் நீண்ட காலமாக தொடரும் என்ற அவர், இடம், வளம் என்பதை கடந்து மக்களின் பிரச்சனைகளை முன்னிறுத்தி அரசியல் களப்பணியாற்ற உள்ளதாக தெரிவித்துள்ளார்.